தான் கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் கணவன் மௌத்தா போனால் அவங்களுடைய இத்தா காலம் எவ்வளவு? காலத்தில் மட்டும்தான் வித்தியாசம், மற்றதெல்லாம் ஒன்று தான். அலங்கரிக்கப்படா, மனம் பூசப்படா, காலம் மட்டும் அவங்களுக்கு டைம் வித்தியாசம். அவங்களுக்கு எப்போ பிள்ளை பிறக்கின்றதோ அந்த நாள் அவங்களுடைய இத்தா முடியும். இன்று காலையில் கணவன் மரணிச்சு பகல் பிள்ளை கிடைச்சாலும் அவங்களோட இத்தா முடிஞ்சு. காலையில் கணவன் மரணித்து இரவு பிள்ளை பிறந்தாலும் இத்தா முடிஞ்சு. கணவன் மரணிச்சு 8 மாதத்துக்கு பிறகு பிள்ளை பிறந்தாலும் அந்த 8 மாதமும் இதாக இருக்கணும். இதுதான் மார்க்க சட்டம். அதாவது தந்த பிள்ளை எப்போ பிறக்குதோ அந்த நாள் அவளுடைய இத்தா காலம் முடிவடைகின்றது. அல்லாஹ் சூரத்து தலாக் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வ உலாத்துல் அஹ்மால் அஜலுஹுன்ன அய்யலஅன ஹம்லஹுன். கர்ப்பிணிகள் அவர்களுடைய இத்தா காலமோ அவர்களுடைய கர்ப்பத்தை இறக்கி வைக்கும் வரைக்கும், அவ்வளோதான். அந்த நேரத்திலேருந்து அவங்களோட இத்தா முடிஞ்சு. கணவன் சாட்சிகளை வச்சு இவ எனக்கு தேவையில்லை, நான் தலாக் சொல்லிட்டேன் என்று சொன்னால் 3 மாத விலக்கு காலம். எப்படி? 3 மாத விலக்கு காலம். மாத விலக்கு வளமையாக ஒழுங்காக வரக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த சட்டம். ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக நேர்த்தியாக வாரவங்களுக்கு அவங்களுக்கு 3 மாத விலக்கு காலம் அவங்க இத்தா இருக்கணும். யார வீட்டில் தெரியுமா? எந்த கணவன் தலாக் சொன்னாரோ அந்த கணவன் வீட்டில் இருக்கணும். தூரத்துல எல்லாம் போறல, பக்கத்தில் தான் இருக்கணும். அவர் சாப்பாடும் உடுப்பும் கொடுக்கறது கடமை. ஆனால் தலாக் சொல்லிட்டார், அவங்க சேர மாட்டாங்க. அந்த வீட்டிலே இருப்பா. எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட 3 மாதம். 3 மாத விலக்கு காலம் இருக்கிற நேரம். இந்த 3 மாத விலக்கு காலமும் அதுக்கடையில் அவருடைய மனசு மாறி சேர்ந்து வாழ்ந்தாங்கண்டா சரி, ஒரு தலாக் முடிஞ்ச அர்த்தம். ஒரு தரம் தலாக் சொல்லி 3 மாதம் அதே வீட்டில் இதா இருந்து மனசு தாங்க முடியாமல் சரி மன்னிச்சு சேர்ந்துட்டார் என்றா, திருப்பி எடுத்துட்டாரண்டா, இது அவர் சென்ன தலாக் அப்படியே இருக்கும். ஒன்று என்ற அர்த்தம். திருப்பி வாழ்கிறாங்க. ஒரு தரம் தலாக் சொல்லி திருப்பி சேர்ந்து வாழ்கிறாங்க. 3 மாதத்துக்குள்ளே சேர்த்து எடுத்துடணும். அந்த டைம் முடிஞ்சால் சேர்த்து எடுக்க இயலாது. திருப்பி வாழ்ந்து சேர்த்தெடுத்து திருப்பி வாழ்ந்துக்கிற நேரம் மீண்டும் அதே பிரச்சனை. மீண்டும் தலாக் சொல்கிறார். மீண்டும் 3 மாத காலம் அந்த பெண்மணி அந்த வீட்டில் இருக்கா. இப்போயும் விரும்பினானே செய்யலாம். இந்த 2வது சான்ஸ்லேயும் விரும்பினா அவர் சேர்த்தெடுக்கலாம். சேர்த்தெடுத்துட்டாருன்ற வெப்பமே எடுத்து 2 தரமும் சேர்த்தெடுத்து வாழ்ந்துக்கிருக்காங்க. 3வது தரம் பிரச்சனை வருது. தலாக் சொன்னால் சொன்ன அன்றிலிருந்து அந்த நாளிலிருந்து அவர் 2 பேரும் பிரியும். 2 தரம் தான் சான்ஸ். 3வது தரம் மார்க்கத்தில் இடம் இல்லை. சென்ன நாளிலிருந்து அவ தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிடுவா. அவருடைய இதாவை அங்கே முடிச்சு கொள்ளுவா. இவர் அவருடைய வீட்டிலே இருப்பார். அவ்வளவுதான். தட்டு அந்த வீட்டில் இருக்காதானே, அவ எப்படி இதா இருக்கிறன்னு கேட்பாங்க. அவ எப்படி இதா இருக்கிறேன்? அவ வெளியிறங்க முடியாது. கணவன் வெளியிறங்கு என்று சொல்லவும் இயலாது. தானா நான் போறேன்னு அவ போகவும் முடியாது. இது அல்லாஹ்வோட கட்டளை. அவங்களா போகவும் முடியாது. கணவன் வெட்டக்கறங்கு என்று சொல்லவும் முடியாது. எப்போ சொல்லலாம் தெரியுமா? தண்டை வீட்டுக்குள்ள தண்டை சாப்பாட்டை சாப்பிட்டுக்கு தண்டை உடுப்பை உடுத்துக்கிட்டு தனக்கே துரோகம் செஞ்சா, இன்னொருத்தரோட கதைச்சா, இன்னொருத்தரோட பழகினா அப்பேன்னு செய்றான். இல்லை ஐயத்தீன விஃபாஹிஷத்தி முபையின, தெளிவான ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை அவள் செஞ்சாண்ட ஆளை பிடிச்சி வெளியிறக்கி விட்டுறலாம். அவள் போய் அவட தாய் வீட்டில் இதாயிருக்கு. இல்லைண்டா, நோமலாக இருக்கிறவ வெட்டக்கி நாம் வெளியில் இறக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியிறக்க முடியாது. அவவும் தானாக வெளியிறங்க முடியாது. மற்றபடிக்கு அந்த வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுக்கு உடுத்துக்கிட்டு அவக்கு மனம் பூச இயலாது, சுருமா போட இயலாதுங்கிற சட்டம் இல்லை. அவள் வெளியிறங்க முடியாது. அவ்வளோ வெளியிறங்க கூடாது. இது தலாக்கினுடைய சட்டம். இந்த தலாக் சொல்லப்பட்ட பெண் ஒரு 55-60 வயசு பெண்ணண்டா, மாதவிலக்கு ஏற்படாத ஒரு பெண்ணாக இருந்தா அவக்கு எவ்வளவு காலம்? மாதவிலக்கு காலம்னா நமக்கு கணக்கு. இந்த பெரிய மூதாட்டிக்கும் என்ன கால வரையறை என்னன்னு கேட்டா, அதுக்கு அல்லாஹ் தனது திருமறையில சொல்லுகின்றான், வல்லாஇ யஇஸ்ன மினல் மஹீது மின் நிசாஇக்கும் இன் இர்தபதும் ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுர்.
சின்ன பிள்ளைகளுக்கும் மாதவிலக்கிலிருந்து இனி வராது என்று நிராசை அடைந்த பெண்களுக்கும் 3 மாதம் அவங்க இருக்கும். மாதவிலக்கு கணக்கு பார்க்கறதுல 3 மாதம் அவங்க இதாக இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வோட கட்டளை வருது. இத்தனை கட்டளைகளையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. இவ்வளவும் சட்டம் சொல்லப்பட்டாச்சு. இது எல்லாம் அடியாக யார் அல்லாஹ்வை பயந்து செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை விரிஞ்சாலும் அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? நலவை அவர்களுக்கு லேசை நாடுவான். தன் கணவனை வேண்டாம் என்று தானாக ஒதுங்கிய பெண், எனக்கு இவர் வேணாம், ஏதாவது ஒரு குறையாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட சஹாபி, அந்த சஹாபியோட மனைவி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சாபித்துக்கிட்ட எனக்கு அவரை மார்க்கவும் நல்லம், எல்லாம் நல்லம், அவரை மார்க்கத்தில் குணத்தில் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் எனக்கு பிடிக்கல, அவருடைய என்னது அவருக்கு பிடிக்கல, அவர் உடல் அமைப்போ ஏதோ ஒன்று பிடிக்கல, ஆனால் அவர் நல்லம், ஆனால் நீ பிடிக்கல யா ரசூலுல்லாஹ். இப்படி வந்து அந்த பெண்மணிக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியா, அப்பண்டா சாபித் உங்களுக்கு தந்த தோட்டத்தை திருப்பி கொடுக்குறீங்களா? மகராக அவர் உங்களுக்கு தந்த தோட்டத்தை திருப்பி கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்காங்க. ஓம் யா ரசூலுல்லாஹ், நான் கொடுக்க. அதுதான் ஃபிதியான்னு சொல்லுவாங்க. எதை கொடுத்தாவது அவர்கிட்ட இருந்து பிரியும். ஃபஸ்ஹ் செஞ்சா அந்த பெண்மணி தண்ட கணவன் என்ன மகர் தந்தாரோ திருமணம் முடிக்கும் போது அதை கொடுத்துட்டு என்ன செய்யணும்? அவரை விட்டு விலகணும். அவர் பிடிக்கல தானே, பிடிக்கலன்னு அவர் தந்த மகரை கொடுத்துட்டு என்னை ஆள விடுங்க என்று சொல்லிட்டு வரணும். நம்மளோட பாசையில் நான் சொல்கிறேன். அல்லது தன்னுடைய மகரில் அரைவாசி பகுதியாவது குறைந்தபட்சம் கொடுத்துட்டு வரணும். ஆனால் தலாக் சொன்னா ஒரு ஆம்பளை தன்னை மனைவியை தேவையில்லைன்னு சொன்னால் அவர் தங்க பாலம் கொடுத்திருந்தாலும் என்ன செய்ய இயலாது, அதை திருப்பி வாங்க இயலாது. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கணவன் மனைவி தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு கட்டியாக தங்கம் கொடுத்திருந்தாலும் அதை திருப்பி எடுக்க முடியாது. கொடுத்த மகர் கொடுத்ததுதான். மனைவி தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுத்துட்டு அவள் பழையபடி போல் அவர் விடுவிச்சு விட்டுறலாம். இதுதான் மார்க்க சட்டம். இப்படி தான் கணவன் வேணாம் என்று சொல்லி சொன்ன ஒரு மனைவி இத்தரிக்கும். 3 இத்தாவும் வித்தியாசமானது. இதான் ஆக குறைஞ்சது. அவள் எப்படி இத்தாரிப்பாண்டா, எப்போ தன்னுடைய கணவனை வேணாம் என்று சாட்சிகளை வச்சு தெளிவாக சொல்கிறாவோ அந்த நாளிலிருந்து அவக்கு எப்போ மாதவிலக்கு ஏற்படுது. இன்றைக்கு தந்த கணவனை வேணாமன்னு சொல்லி நாளைய நாள் மாதவிலக்கு ஏற்பட்டால் அவருடைய இத்தா காலம் முடிஞ்சு. இல்லை ஒரு மாதத்துக்கு பிறகுண்டால் ஒரு மாதம், குறைந்தது ஒரு மாதம், கூடினது ஒரு மாதம் இருக்க வேண்டி வரும், குறைஞ்சது ஒரு நாளும் வரும். காலையில் பிரிஞ்சு இரவு மாதவிலக்கு ஏற்பட்டால் அவருடைய இத்த காலம் சுருக்கமாக முடிந்து விட்டது. இவ்வளவுதான் இத்தா. கணவன் மரணித்தால் 4 மாதம் 10 நாள், தலாக் சொன்னால் 3 மாதம் 3 மாதவிலக்கு காலம், ஃபஸ்ஹ் செய்தால் 1 மாதம் கூடியது அல்லது எப்போது மாதவிலக்கு ஏற்படுதோ அன்றிலிருந்து அவருடைய இத்தா முடிந்து விட்டது.